ஹர்திக் என்னெல்லாம் மும்பைக்கு பண்ணுமோ அதை கொஞ்சம் கூட பிசு தட்டாம இவர் ஆர்சிபி பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த டீம்ல இன்னொரு விஷயம் பிடிச்சாருன்னா குணல் பாண்டியா 5 out of 5 wins in finals. இது யார் பண்ணியிருக்கா அப்படின்னா ரோஹித் சர்மா 6 out of 6. ஸோ அந்த லிஸ்ட் இது பாண்டியா கிடையாது, தோனி கிடையாது, இன்னும் நிறைய பெரிய பெரிய பிளேயர்ஸ் கிடையாது, யாருமே கிடையாது. ஏன்னா 5 out of 5 ஃபைனல்ஸ் ஸ்ட்ரைட்டா வின் பண்ணது பொலாடு கூட கிடையாதுங்க. இந்த ஐபிஎல் 226 ரன் அடிச்சிருக்காரு, 14 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 14 விக்கெட்டுங்கிறது எக்கனாமி ரேட்டும் பார்த்தா வெரி லெஸ், 8.4 தான் இருக்கு. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இந்த ஐபிஎல்ல போட்ட எக்கனாமி ரேட்டுக்கு பெட்டர். அண்ட் டீம் எப்பெல்லாம் கொலாப்ஸ் ஆகுது பேட்டிங் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச் 70 அடிச்சிருப்பாரு, மேட்ச் 40 அடிச்சிருப்பாரு. மனுஷன் எப்ப இருந்தாலும் அடி அடிச்சிருக்காரு. ஸோ இட்ஸ் பிக் அசட். வயசாயிடுச்சு, இல்லை இந்த டீம் திருப்பி வரலாம், பட் 35 ஆயிடுச்சு. பட் ஒரு கம்ப்ளீட் டீமாக இருந்திருக்காரு. எம்ஐ பக்கம் ஒரு 3 டைட்டில், இப்போ ஆர்சிபிக்கு 2 டைட்டில். மனுஷன் ஜாலியா இருக்காரு. ஹீஸ் அ பிளேயர், ஹீஸ் அ சாம்பியன் பிளேயர். ஹர்திக்கோட ஷேடோவில் இவர் மறைஞ்சிருந்தாரே தவிர இப்பதான் தனியா அவர் ரொம்ப ஜொலிக்கிறாரு. ஹர்திக் என்னெல்லாம் மும்பைக்கு பண்ணுமோ அதை கொஞ்சம் கூட பிசு தட்டாம இவர் ஆர்சிபி பண்ணி கொடுத்திருக்காரு.